ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. வெல்கம் டு சாரு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுபனா காலையில் எந்திரிச்சு காலேஜ் எப்படி கிளம்பி போகிறாங்கிறதையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுபனா வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சிருக்கா. அதிகமாக எண்ணெய் தேய்க்கவே தேய்க்காது. எப்பயுமே சும்மா லைட்டாவது வச்சுட்டு போமா அப்படின்னாலும் கேட்க மாட்டா. அப்படியே தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்டு போய் இருக்கும். எண்ணெய் வைன்னாலும் கேட்கவே கேட்காது. எண்ணெய் தேய்க்காம அப்படியே ட்ரையாக விடுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சுபனாவுக்கெல்லாம் பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பணம் சேமிக்கிறத பற்றி சொல்லுவாங்க, ஆளாளுக்கு ஒரு ஒரு விதத்தில். ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி வேஸ்ட் ஆகிற முடியை கூட நாங்கள் விடுறதில்ல. ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை முடியெல்லாம் தலைமுடியெல்லாம் கேட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு விற்றுருவோம். ஸோ உங்களுக்கு முடி கொட்டுதா, அதை பற்றி கவலையே படாதீங்க. முடியெல்லாம் இப்படி ஒரு கவரில் எடுத்து வச்சுருங்க. 50 கிராம் சேர்ந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு போட்டுடலாம். 100 கிராம் சேர்ந்தாலும் 200 ரூபாய்க்கு போட்டுடலாம். ஸோ இதுதான் எங்களோட டிப்ஸு. திராட்சை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா வெறுமனே கழுவிட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும். இல்லைன்னா தொண்டையில் பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கரகரன்னும். அதனால் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுபனாவுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டேபிள் முழுக்க வெறும் புக்ஸ் தான். அந்த புக்ஸ் எல்லாம் தேடி ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் மேடம் கிளம்புவாங்க. இதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும். இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா தக்காளி ரைஸும் திராட்சையும் தான். இந்த காம்பினேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சாப்பாடு செஞ்சாலும் சரி, வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோம்னா அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸை வந்து தொட்டுக்க நாங்கள் வச்சுக்குவோம். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எப்போவுமே நம்ம அப்பா கூட வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போனோம்னா ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவங்க அப்பா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால அந்த டைமு இவ கிளம்புறதுக்கும் அதுக்கும் டைம் சரியாக இருந்துச்சு. அதனால் ஜாலியாகி அப்பா கூட போகிறேன், அப்பா கூட போகிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. மீஷோவில் சுபனாக்காக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி 10 நாள் ஆச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து டெலிவரி பண்ணாங்க. சுபனா காலேஜ் முடித்து வந்தோடனே அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சைஸில் தான் நமக்கு பிரச்சனையே வரும். அந்த பிரச்சனை இப்போ வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா நாங்கள் சைஸ் வந்து எஸ்லேயே வாங்கிட்டோம். முதல்லாம் பார்த்திங்கன்னா எம்மில் வாங்குவோம். அது வந்து கொஞ்சம் அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆல்ட்ரேஷன் பண்ணாலும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 268 ரூபா இதோட ப்ரைஸ். இதுதான் மீஷோவில் வாங்கின ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? பின்னாடி ஓகே, பரவாயில்ல. கிளாத்து தான் கொஞ்சம் பார்த்தா பெட்ஷீட் மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே, பாய்.